சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறத தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இயற்கை மட்டும்தான் நம்மளை ரொம்ப நாளைக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைக்கும். சில பேர் சில கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்காக போராடுற பல போராட்டங்கள் தோற்று போயிடும். புகைப்பிடித்தல், பீர் குடிக்கிறது, ஹார்ட் ட்ரிங்க் குடிக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்கள். இதிலிருந்து விடுபடுவது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஆனாலும் இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு அருமையான வழி. இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு 10 பாட்டிலாக இருக்கும். ஆனால் ஒரிஜினலாக இங்கிருந்து இந்த மொத்தமும் ஒரு 50 பாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. இந்த 50 பாட்டிலை குடிக்கிறதுக்கு 90 நாள் ஆச்சு. 91வது நாள் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து 2 பேர் மீண்டிருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 21 நாள் எந்த பாட்டிலும், எந்த புகைப்பழக்கமோ, எந்த மது பழக்கமோ அவங்களுக்கு இல்லை. ஸோ குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்காக காலங்காலமாக மது உண்ணாமை திருக்குறளில், குடியை கெடுக்கும் அரசாங்க குடி பாட்டலில் பல விஷயங்கள் இருந்தாலும் இதிலிருந்து விடுபடணுன்னா மனதைரியம், மனக்கட்டுப்பாடு மட்டுமே. ஒவ்வொரு ஆண்மகனும் தன் குடும்பத்து மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான், எவ்வளோ அக்கறை வச்சுருக்கான், தனக்கு அப்புறம் அந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படும்ன்ற உண்மை உணர்ந்தானா குடியிலிருந்து விடுபட்டுருவான். குடிப்பழக்கம் உடல்நலத்திற்கு, நாட்டிற்கு, வீட்டிற்கு, பக்கத்தில் உள்ளவனுக்கு கூட கேடுங்க. அதனால் குடிப்பழக்கத்தை விட்டுருங்க. குடியை மறந்துடுங்க. குடியை கெடுக்கும். குடியை பற்றி ஒன்றுமே தெரியாதவன் அட்வைஸ் பண்ணால் ஒத்துக்க மாட்டீங்கல்ல. குடியை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒருத்தன் சொல்கிறேன். குடிப்பழக்கம் வேணாம், விட்டுருங்க.